பாவம் அவரு காலையிலே காசு இல்லை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு போனாரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வேற தெரியலையே. காசு வேற கிடைச்சிதா என்னன்னு தெரியல. பாவம். ச்சே, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை. என்ன மகா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? டிவியை பார்க்க வேண்டியதானே? பார்க்குறேம்மா, நீங்கள் பாருங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறேன்னாரு. கேட்டால் தருவாங்களா என்னன்னு கூட தெரியல. காலையிலே நகையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு கூட இரு நான் போய் கேட்டு பார்க்குறேன், அப்புறமேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன்னாரு. ஏயா உன் காசு தரமே தூக்கிட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கே நீ. உன் காசு வரும் சரியா? நான் இங்க வெளியே வந்திருக்கேன். நீ என் வீட்டுக்கு 10 தடவை நட, 100 தடவை கூட நட, நான் வந்தாதான் தர முடியும். உன் அவசரத்துக்குலாம் என்னால தர முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. கத்தாம பேசுங்க, ஏன் கத்துறீங்க? சம்மந்தி குடும்பம் எல்லாம் இருக்கு, ஏளனமா பேசும். யாரு? நான் சொல்லிட்டேன், நான் வரும்போது கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன். அவ்வளவுதான். வரும்போது கொடுக்கலன்னு வச்சுக்கவே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாலும் சரி. சரி வைய, நீ வைக்க முதல்ல. கடன் தானே கொடுத்தா, என்னமோ கடவுள் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ சும்மா இது கொடுத்த மாதிரி. ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுறதா? எப்படி பேசிட்டு இருக்கான் தெரியுமா? என்னமோ கடனை கை நீட்டி காசை வாங்கிட்டோன்றதுக்கோசரம் அவன் பேசுறதா கேட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையா இருப்பானா? நம்ம காசெல்லாம் கொடுத்தோம்னா தான் நம்மளாம் கேட்க மாட்டோம். ஆனா நம்ம ஒருத்தவங்கிட்ட வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்கள சரியா கேட்டு வாங்குவாங்க. என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ? ஆட விடுமா, இதுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவன் மட்டும் காசை கொண்டு வந்து தரட்டும், மூஞ்சில கொண்டு போய் வீசுறேன். அவனுக்கு என்ன திமிரு இருக்கும்? என்னமோ காசை கொடுத்துட்டான்றதுக்கோசரம் நம்ம என்ன அடிமை நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. காசை மூஞ்சி தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சே, நான் கூட மேனேஜரும் நினைச்சிட்டேன். நீதானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை நேரத்துல போன நோட்டிக்கிட்டு சார்கிட்ட சொன்னாதான் வேலையாகும் போலயே. அட நீ வேற கதிர், நானே பல கடுப்புல இருக்கேன். ஆபீஸ் ரூம்ல எப்படி கடுப்புல இருந்தா மேனேஜர் இடுப்பு எலும்பு உடைச்சிருவாராமா. எப்படி வசதி? நீ நல்ல மூட்ல இருக்க, அதனால கலாய்ப்ப. நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. சரி என்னன்னு சொல்லு. புது வீடு பார்த்தாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு, தங்கச்சியோட சேர்ந்து பாலும் காய்ச்சாச்சு. இதுக்கப்புறமும் என்ன கவலை? அட போப்பா, தனியா வந்தாலாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இந்தா எங்க அக்காவுக்கு மாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 30,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த கடங்காரன் ரொம்ப பாடாப்படுத்துறானாமா. கையில 10 காசு இல்லை, இருக்கிறதையும் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு கிடக்குறேன். இவ்வளவுதானா? இது ஒரு பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்க. இவ்வளவுதானாவா? 30,000 1 ரூபாயா 2 ரூபாயா? என்கிட்ட வேற சுத்தமா காசே இல்லை. தீபாவளி டைம்னால எல்லாம் செலவாகி போச்சு. வீட்டில் உன் தங்கச்சி என் நகையை கொடுக்குறேன், கொண்டு போய் அடகு வச்சு முதல்ல உங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு பொறுமையாக மீட்டு கொடுங்கன்ற. எப்படிப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுவும் அவங்க வீட்டில் போட்ட நகையை போய் நம்ம அடகு வைக்கிறது? அதெல்லாம் சரியா வருமா? இங்க பாரு, எந்த ஒரு மனைவியா இருந்தாலுமே புருஷன் காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க, முதல்ல அவங்க யோசிக்கிறது தன்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியலன்னா சரி இந்த நகையை வச்சு பண்ணுங்கன்னு சொல்றதுதான். அதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் வர்றதுதான்ப்பா. நம்ம வாங்கி கொடுத்துருக்கணும், அதை வாங்கி அடகு வைக்கணும், எல்லாமே பண்ணணும். நம்ம வாங்கி கொடுக்காம அவங்க பெத்தவங்க வாங்கி கொடுத்ததை நம்ம அடகு வைக்கிறது, அது சரியா வருமா? சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு பாத்தியா? எல்லாத்துட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தன் கூட இருக்குன்னு சொல்லலை. எல்லாம் தீபாவளி டைம்ப்பா, எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி விடு, நான் வேணா 30 ரூபா தாரேன், நீ அதை இப்போதைக்கு அதை முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கே 1008 செலவு இருக்குமே. ஆடா இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ அதெல்லாம் முடி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓ சரி கதிர், நான் அதான் மண்டையை பிச்சுக்கிச்சு எனக்கு. ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது, யார்கிட்ட போய் கடன் வாங்குறதுன்னு தெரியாம. இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீ அழுத்துட்டு கிடக்குற. சரியா, கவலைப்படாத, நான் அப்ப மாத்தி போறேன். தேங்க்ஸ் கதிர், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சமாவது பொறுமையா பேசியிருக்கலாம். இந்த பையன் வந்து காசு எதுவும் இல்லை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டானா மறுபடியும் அங்கே போய் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நிற்கிறதுன்னு தெரியல. நான் சொல்றேன்ல, லோனை போட்டு அவன் மூஞ்சில வீசுறேன். பெத்த பிள்ளைகளால நம்பி ஒரு வேலைக்கு ஆகாது. ஏமாடி மகா, டீ குடிக்கணும் போல இருக்கு, டீ வச்சு தரியா? சரிம்மா வச்சு தரேன். நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் டீ கேட்டேன்னா உனக்கு இதே ஒரு வேலை தாம்மா, நாளாக வச்சு தர மாட்டேன்னுவேன். இப்போ இங்கே வந்தானே வச்சு தரியா? போங்கம்மா. நம்மளும் யார் வீட்லேயும் போய் இப்படி சொகுசாக இருந்ததில்லை. புள்ள வீடுன்னு வந்துட்டா நிம்மதியாக இருக்கும். பாவம், அவருக்கு காசு கிடச்சிச்சு என்னன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஆஃபீஸில் இருப்பார், டியூட்டியில் இருக்க டைமில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே கடவுளே. மகாமா எங்க வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனீங்க, என்ன இம்பிட்டு அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்பா என்னது பார்க்கலாம்? எம்மாடி, நாங்கள் தான் இன்னைக்கு ஊருக்கு போயிடுவோம்ல, அப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டா உனக்கு யார் பழமெல்லாம் வாங்கி கொடுப்பா? அதான் பழம், இந்த வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? இது எப்படியும் உனக்கு ஒரு வாரத்துக்கு வரும் தானம்மா? அப்பா அதெல்லாம் அவர் வாங்கி கொடுப்பாரு, நீங்க எதுக்கு காசை வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டீங்களா? என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அதுக்குன்னு இம்புட்டா அழுகி போயிடும்பா. எதுக்கு அழுகி போவோம்? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, ஆளுக்கு கொஞ்சம் ஒன்று எடுத்து
எடுத்தோம்னா காலி ஆயிடும். ஆமாம், நான் உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் உள்ளே வைம்மா. அத்தை மாமா எதுவும் கேட்டா வேணா எடுத்து கொடு, சரியா? ஆ, சரிதான், விவரம் தான். கொடுங்கப்பா, வச்சிடறேன். சரியான வெயிட். என்னப்பா அதில் வச்சிருக்கீங்க? அது என்னம்மா வெயிட்டு, மளிகை ஜாமான் அது இதுன்னு என்னென்னமோ போட்டா எல்லாம் இருக்கு. எப்படி ஒரு மாசத்துக்கு தேவையானது இருக்கும் போலையேப்பா? ஆமாம்மா, ஒரு மாதத்துக்கு தேவையானதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேத்துக்கும் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாமே ஒரு மாதத்துக்கு வந்துடும். அப்புறமேட்டுக்கு எதுவும் நான் அந்த சைடில் லோடுக்கு எதுவும் வந்தேன்னா, இல்லை நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் கூட எல்லாம் கொடுத்து விட்றேன். ஏங்க அரிசி மூட்டையை மறந்துட்டீங்க? ஆமாம்மா, நான் அந்த 25 கிலோ மூட்டை ஒரு அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு சிப்பம். அப்புறம் இந்த தை மாதம் பிறக்க போதில்ல, அப்போ வேணா வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்கும்போது இங்கே 2 மூட்டை வாங்கி போட்டுறேன், சரியா? ஐயோ அப்பா, நீங்க கம்முன்னு இருங்க, இதுவே போதும். வந்ததுலேருந்து அதை வாங்கி கொடுக்கும், இதை வாங்கி கொடுக்கவும். கம்முன்னு இருங்கப்பா. இங்கே தாராளமாக காசு செலவு பண்ணி போடுவாரு. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுவாரு. ராணி, வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. பிள்ளைக்கு செய்யும்போது அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காம. சீக்கிரம் வாயா, சாமி இங்கே தான் இருப்பான். காலையில் நம்மன்னு இருக்கு, கையெல்லாம் அரிக்குது. அவனை வச்சு இன்னைக்கு போனி பண்ணுவோம். கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம கேட்டால் இது கூடவா செய்ய மாட்டான். ஆமையா, அதனால தான் நான் சாப்பிடாமையே வந்துட்டேன். அவன்கிட்ட பிரியாணி கேட்டு வாங்கி சாப்பிடுவோன்னு. வாயா போவான். என்னய்யா, நம்ம நண்பன் கடை நடத்துறான், பெரிய ஆளா வந்துருவான் அப்படின்னு நினைச்சா இவன் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இப்படி கொரட்டை விட்டு தூங்குறான். அதானே. இதாயா, யோ வாங்க வாங்க, பத்தி கொண்டு வந்திருக்கீங்களா? பருத்தி கொண்டு வரல, வெறும் கை ஆட்டிக்கிட்டு வந்திருக்கோம். என்னய்யா, கடையை திறந்து வச்சுக்கிட்டு இப்படி கொரட்டை அடிச்சிட்டு இருக்க? அட நீங்களாயா, நான் கூட யாரோ என்னவோ பருத்தி கொண்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். என்னய்யா, நம்ம நண்பன் கடை வச்சிருக்கான். கடை திறந்த உடனேயுமே கல்லா கட்டுன்னு பார்த்தா இப்படி காத்தாடிக்கிட்டு இருக்கு. ஓட்டுறது தான் மிச்சம் போலயே. அட போயா, ஏதோ லூசு பையன் பேச கேட்டு இந்த பருத்தி கடை வைக்கலான்னு நினைச்சு ஆசைப்பட்டேன். இங்க பஞ்சு கடை அப்படியே நிரம்பி வலியும்னு பார்த்தா இங்க வெறும் காத்து மட்டும்தான் நிரம்பி வலியுது. நீ கடை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டியா? சொல்லு பாப்போம். என்னையா சொல்ற? யோ, பருத்தி எல்லாம் காலம் முழுக்கவும் உனக்கு விளைச்சிட்டு இருக்கா. இங்க ஏதோ 6 மாசத்துக்கு ஒருக்க ஏதோ போடுவாங்க. இந்த நேரத்துல எவனையா பருத்தி போடுவான்? என்னையா சொல்றீங்க? நல்லா கெட்டுச்சு போ. பருத்தி கடை வச்சா நம்மள பருத்தி கடை. யோ, இந்த நேரத்துல எல்லாம் இதெல்லாம் வைக்க மாட்டாங்கயா. நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடை ஆரம்பிக்கணியா? இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு லூசு மாதிரி கடை ஆரம்பிச்சு வச்சா இப்படித்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். யோ, என்னையா இப்படி சொல்றீங்க? சரி, இப்ப என்னதான் பண்றது? கடை வைக்கிறதுக்கெல்லாம் எங்க கிட்ட கேட்கணுயா ஐடியா. இஷ்டத்துக்கு எவனோ லூசு பையன் சொல்றான்னு அவன் பேச்ச கேட்டு வச்சுட்ட. சரி விடு, என்ன பண்ணி தொலைகிறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாங்கள் வேணா ஐடியா தாரோம். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையை அப்படி தூக்கி நிறுத்துறோம். எப்படி? அப்படியா? என்னையா பண்ணலாம்? அதை இங்கே வச்சு சொன்னா எப்படி? நம்ம போய் ஒன்னு ஏத்தனாதானே அதுக்கான ஐடியா அப்படியே அருவியா கொட்டும். யோ, நேத்தே உங்க கூட வந்ததுக்கு என் பொண்டாட்டிய நான் வேற ராத்திரி அடிச்சுக்கிட்டேன் போல இருக்கியா? அவனா காலையில எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு ஒரே ஒப்பாரி. சாமி, இனி அந்த கன்றாவில நான் கையே வைக்க மாட்டேயா. யோ, நீ கை வைக்காதையா, நாங்க வைக்கிறோம்யா. நீ வந்து எங்க கிட்ட ஐடியா கேளு, அப்படியே நாங்க ஐடியாவை அப்படியே அள்ளி தெளிக்கிறோம். யோ மச்சான், வாயா. என்னமோ சொல்றீங்க. நீ விடிய விடிய இருந்தாலும் சரி, ஒரு வருஷமே இருந்தாலும் சரி, எவனும் பஞ்சும் கொண்டு வர மாட்டான், கஞ்சும் கொண்டு வர மாட்டான். வா. சரி, வா வா, வந்து கடையை சத்திட்டு போங்க வா. சரி வாங்க போவோம். மாப்பிள்ள, இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். வாயா வாயா. கடை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஐடியா கேட்கணும். இஷ்டத்துக்கு கடை ஆரம்பிக்கிறது. நான் என்னையா யார் சொன்னாலும் நம்புறேன். நீ இனிமே நாங்க சொல்றத கேளு, அப்பதான் உருப்பிடுவ வாழ்க்கையில. சரியா, வாங்க போவோம். எடியா எடியா, வண்டியா எடியா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நேற்று எதுக்கடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு போனேன்? நான் எதுக்கோ போறேன், உங்களுக்கு என்ன? கேரு, நீ எதுக்கோ வேணாலும் போ. அவனை குடிக்க வேணான்னு மட்டும் சொல்லு. என் புருஷன்
என்ன வேணாலும் பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி பேசி பேசியே தான் வாழ்க்கை உருப்படி இல்லாம ஆக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் ஊதாரி பையன், ஒழுங்கா திருத்தி வாழ்ற வழிய பாரு. அதெல்லாம் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க. ஏண்டி, உன் புருஷனை வளர்த்தவன் நாடி, அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். ஊர்ல உள்ளவங்க ஏதாவது சொன்னா உடனே அதை செய்யணும்னு சொல்லுவான். தொழில் ஆரம்பிக்கிறேன்னு கடையை திறந்து வச்சுப்புட்டு அவன் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு இருப்பான். நீயும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்காம போய் கடையை பார்த்துக்க. ஏன்னா அவனை நம்ப முடியாது. தொழில்னு ஆரம்பிச்சிட்டீங்க, முதலும் போட்டுட்டீங்க. அதை எடுக்கணும்னா 2 பேரும் வேலை பார்த்தா தான் முடியும். அது எங்களுக்கு தெரியும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சொல்ற கடமைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்து. எங்க தலையெழுத்து ஓஹோன்னு இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பெரிய பையன் குடும்பத்தையே பாருங்க. உனக்கு போய் நல்லது நினைச்ச மாதிரி என் புத்தியை கொண்டு போய் செவுத்துல தான் முட்டணும். எதுல வேணாலும் முட்டிக்கோங்க. கஷ்டப்படும் போது வீட்டை விட்டு துரத்துனீங்க, இப்ப தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுறீங்க. இதெல்லாம் தெரியாதா? காசு வந்தா எல்லா சொந்தமும் வரும், காசு இல்லைன்னா எல்லா சொந்தமும் போகும். அதானே உண்மை. நீ எல்லாம் என் வாயில சொல்லக்கூடாது, அனுபவி. அப்ப வந்து காலப்புடி வரேன், உனக்கு இருக்கு. வந்துட்டாங்க இப்பதான் பெருசா என் புருஷனை பத்தி குறை சொல்றதுக்கு. அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தும் போது அப்படியே தானே உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு வராங்க எல்லாரும். கொஞ்சம் நல்லா இருந்தா போதுமே. நான் உதவுறேன்னு இவங்களாம் வருவாங்க. யாரு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டா? சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அப்பா அப்பா. என்னம்மா? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடலையா நீங்க? மாப்பிள்ள வந்துட்டாரா? அவர் இன்னும் வரலப்பா. ஏன்பா இருமுறீங்க? சளி பிடிச்சிக்கிச்சா? ஆமாம்மா, புது தண்ணி இல்லை, அதான் சளி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, முதல்ல சொல்லிருக்கலாம்லப்பா. ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வந்திருக்கலாம்ல? ஒன்றும் இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை. தைலம் தேய்ச்சிருக்கேன், கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். நான் வேணா வரும்போது அவரை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லவா? இல்ல அவர் வந்தோடனே நீங்க ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துருங்க. மாப்பிள்ளை எதுக்குமா கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதான் நாளைக்கு ஊருக்கு போறோம்ல, காலையில மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு போறேன். மெடிக்கல்ல எல்லாம் மாத்திரை வாங்கிட்டு இருக்காதீங்கப்பா. ஊசி போடுங்கப்பா. ஊசி போட்டதான் நல்லாவும். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முட்டை இருக்கு, நல்ல பெப்பர் தூக்கல போட்டு எடுத்துட்டு வரவாப்பா? இல்லைன்னா இஞ்சி போட்டு டீ வச்சு எடுத்துட்டு வரவா? எதுக்குமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். போய் அவங்க சாப்பிட்றாங்க, போய் பாரு. கடவுளே. என்னம்மா, உங்க அப்பாவை எழுப்புனியா சாப்பிட? அப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குமா, அதனால அப்பாவோட உடம்பு ஒரு மாதிரி டயர்டா இருக்குனாரு, அதான் தூங்குறாரு. நேற்றே சொல்லிக்கிட்டு இருந்தேன், பச்சை தண்ணியை குடிக்காதீங்க, காய வச்சு தரேன்னு சொன்னா எங்க கேட்கறாரு. அவர் பாட்டுக்கு மோந்து குடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. உங்க அப்பாவுக்கு கொஞ்சோண்டு பச்சை தண்ணியை குடிச்சாலே சளி பிடிச்சிக்கும். சரி, அவர் வந்தோடனே எதுவும் ஊசி போட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர சொல்றேன்பா. மாப்பிள்ளை எது கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை காலையில ஊருக்கு போறோம்ல, அப்ப பாத்துக்கிறோம் விடு. சரி, இஞ்சி டீ எதுவும் நல்லா அடிச்சு அவருக்கு போட்டு கொடுப்போம். சரிம்மா. வாங்க மாப்பிள்ள. வாரங்கத்த. என்னம்மா வெறுங்கையோட தான் வாரான்? அதான்ப்பா, காலையில காசு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னான். காலையில ஊருக்கு போகணும், இவனெல்லாம் நம்பி வேலைக்கு ஆகுது போல, லோனு தான் வாங்கணும் போல. இருங்கப்பா பாப்போம். இவங்க வேற இருக்காங்க, எதுவும் பேச முடியாது. எதுவும் வைக்கிட்டுங்களாங்க? இல்ல வேண்டாம், இதுவே போதும், அதிகமா இருக்கு. மகா, மாப்பிள்ள வந்துட்டீங்களா? ஏன் மாமா படுக்கிறீங்கன்னா படுத்து தூங்குங்க. ஏன் எந்திரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லை மாப்பிள்ள, நான் தூங்கிட்டேன், நீங்க போங்க. என்னப்பா, இஞ்சி போட்டு டீ வச்சேன். ஏன் என்னாச்சு மாமாவுக்கு? அப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதான் இருமிட்டே இருக்காரு. அப்படியா? சரி மாமா, கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள. காலையில ஊருக்கு போகும்ல, அப்போ எதுவும் மாத்திரை வாங்கிட்டு போறேன். மாத்திரை வாங்கிட்டு போறீங்களா? முதல்ல கிளம்புங்க, போயிட்டு வருவோம். இப்பதான் நீங்களே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு சிரமம்? இதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. மருமகனா யாரு? உங்களுக்கு இன்னொரு மகன் தானே. கிளம்புங்க, போவோம். அதான் அவர் சொல்றாருல, போயிட்டு வாங்கப்பா. ஷோ, என்ன மாப்பிள்ள நீங்க வேற. கிளம்புங்கன்னு சொன்னேன், கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள. இது கூட வந்து குடிச்சுக்கலாம்பா. நீங்க போயிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் எதுவும் மூடிட போறாங்க. ஏமா நீ வேற? மாப்பிள்ள பாவம், அங்கேயே வேலை செஞ்சு அழுத்து போய் வர மனுஷனை போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. போயிட்டு வாங்கப்பா, போங்கப்பா. என் புருஷன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் அப்பாவா அவங்க இன்னொரு அப்பாவா நினைக்கிறாரு. ராணி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஏன் உடம்பு ரொம்ப முடியலையா? இல்லத்த, அவர் பாட்டுக்கு இருமிட்டே கிடக்குறாரு. ராத்திரி உடம்பு செலவு போச்சுன்னா என்ன பண்றது? அதான் இப்பயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாப்ல, அதான் இஞ்சி டீ வைக்க சொன்னேன், அதை குடிச்சா நல்லாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். வாங்க மாமா, போவோம். சரி, போயிட்டு வரேன்.
போயிட்டு வாங்க. பாத்தீங்களாப்பா, நம்ம 10 ரூபா கேட்டோம்னா என்ன கத்துவான். இப்ப மாமனாருக்கு உடம்பு முடியலன்னு கூட்டிக்கிட்டு போறேன், வந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம. ஆமா, எல்லாம் செஞ்சு மயக்கி வச்சிருக்காங்க அவனை. அதுதான் நம்ம பேச்ச கேட்காத அளவுக்கு இருக்கிறான். அது கொஞ்சம் வெஞ்சனம் வைங்க, வைக்கிறேம்மா. பாத்தீங்களாப்பா, நம்ம எம்புட்டு வேதனையில இருக்கோம், இந்த அம்மாவுக்கு வெஞ்சனம் வேணுமா? வெஞ்சனம்